கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் லட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலைய வறுத்து விடலாங்க. அது லைட்டா சூடு ஏறினதும் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு 2யும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். அடுப்ப மீடியம்ல வச்சுட்டே வறுத்துக்குங்க. நல்லா கிறிஸ்பி ஆனதும் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து ஆற வச்சிடலாம். வறுத்த வேர்க்கடலையும் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய்யோட 1 தேங்காய் மூடிய துருவி எடுத்து அத வறுத்து அத அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. இப்ப இந்த ஆறின அவல், பொட்டுக்கடலை, வேர்க்கடலையோட 2 ஏலக்காவும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 1/4 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு, இந்த நாட்டு சர்க்கரை தண்ணீல கரைஞ்சா போதுங்க. இது கம்பி பதம்லாம் தேவையில்ல இந்த சுகர் சிரப்புக்கு. இப்ப இத வடிகட்டி தேங்காவோட வறுத்து வச்சுருக்கிற தேங்காவோட சேர்த்துட்டு, இதோட அரைச்சு வச்சுருக்கிற அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு, நல்லா திக் ஆகுற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். அடுப்ப மீடியம்ல வச்சுட்டு கிளறுங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் நெய்யில முந்திரியும், திராட்சையும் வறுத்து கொட்டி, அப்படியே கிளறி விட்டுட்டு, இத ஆறினதும் உருட்டிக்கலாம். லட்டு ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியான அவல் லட்டு செஞ்சு குடுங்க. இது நெய்வேத்தியமா கூட இல்லைங்க. டெய்லி குழந்தைங்களுக்கு இத குடுக்கலாம். ஒரு ஒரு லட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.